வெல்கம் டு சாய் நட்பவி. இன்றைக்கி ஈஸியாக குவிக்காக உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 10 மிளகு, 3 கிராம்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 கொத்து கருவேப்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாங்க. வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட 2 தக்காளியை நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூட நான் இன்றைக்கி கல் உப்பு தாங்க சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட பொட்டுக்கலையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிக்கலாங்க. நான் 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் நம்ம மசிச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா உருளைக்கிழங்கு சேர்க்குறப்ப அடி பிடிக்கும். பாருங்கள், உருளைக்கிழங்கு எப்படி முழுசாக தெரியுது. ரொம்ப கரைச்சிடாமல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இப்போ இது கூட நம்ம மல்லித்தழையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். பெருங்காயத்தூள் தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்தில் சிம்பிளாக டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா ரெடிங்க. நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.